ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஊழியத்தையும் எங்கள் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தினார். எங்களை போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்தார். எங்கள் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றினார். நான் உன் மன விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டு என் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றினார். உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன், அவனோடு கூட இருந்து வழிநடத்துவேன் என்ற தேவனுடைய வாக்குக்கிணங்க என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து வழிநடத்திய தேவனுக்கு கோடான கோடி நன்றி. Thank you, Lord, for another year of 2024. Especially, Lord, thank you for my loving family and caring friends who support me in all my decisions and actions. Thank you, Lord, for giving me the opportunity to participate in this prayer meeting every Friday and play drums. Thank you, Lord, this year especially for helping me purchase my own car and travel to many places. Thank you, Lord, for keeping my family and I safe throughout the year in our travels and in our health. Thank you, Lord, for helping me excel at my job, even though it's a tough job market. Thank you, Lord, for helping me to continue to do well in my work. Lord, thank you for another year in business. Though we face some hardships, thank you, Lord, for guiding me through them, through the difficult times, and helping me overcome them and end the year with exceeding expectations. Thank you, Lord, for everything to come and all the blessings in 2025. Thank you. ஸோ இறைவனுக்கு நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் எங்கள் குடும்பத்தை எல்லா விதத்திலும் பாதுகாத்து வழி நடத்தியதுக்காகவும் எங்களோடு வழி நடந்து வந்ததுக்காகவும் ஒவ்வொரு கணப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களுக்கு தர வேண்டிய ஆலோசனைகளை தந்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில் எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் எல்லோருடைய போக்கிலும் பெறத்திலும் இறைவன் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தியதுக்காகவும் நாங்களும் வழி நடத்தி வருவதற்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த இறை பணிக்காக நன்றி கூறுகிறோம். இறைவன் இந்த பணியிலே தந்திருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். அதோடு கூட என்னுடைய அன்பான மனைவிக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது போல இந்த பணிக்கு அவர்கள் தான் முக்கியமான காரணம். அவர்கள் இல்லை என்றால் இந்த பணியை செய்ய முடியாது. ஸோ எப்பொழுதும் எனக்கு அருகில் இருந்து என்னை உற்சாகப்படுத்துவது, என்கரேஜ் பண்ணுறது, அது மட்டுமில்லாமல் எல்லா விதத்திலும் துணை நின்று இந்த பணியை செய்வதற்கு ஒத்துழைப்பதற்காக இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அதுபோல் என்னுடைய அன்பான மகனுக்காகவும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த பணியிலே அவர் எங்களுக்கு இந்த ட்ரம் ப்ளே பண்ணுறது, இந்த சாமான்கள் தூக்கி வைக்கிறது அப்படின்ட்டு பல உதவிகள் செய்திருக்கிறார். ஆனால் இப்போ ஃபைனான்ஸும் நல்லா உதவி செய்கிறார். ஸோ அதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். நல்ல சொல்வழி கேட்டு நல்ல விதத்திலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மகனையும், எல்லா விதத்திலையும் உதவியாக இருக்கக்கூடிய நல்ல மகனையும் இறைவன் தந்ததுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். தேங்க்யூ. இயேசுவின் நாமத்தை போற்றுகின்றேன். இந்த வருடம் முழுவதும் தமது கிருபையினால் எம்மை வழிநடத்தி பாதுகாத்து எம் தேவைகளை சந்தித்து கரடுமுரடான பாதைகளையும் கடக்க எம்மை பலப்படுத்தி மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்த பரிசுத்தமான தேவனுக்கு பல கோடி நன்றிகள். நல்ல விளக்கத்தோடு பைபிள் வார்த்தைகளை புரிய வைக்கும் பிரதர் தவராஜனுக்கும் பிரதர் குலேந்திரனுக்கும் நன்றிகள். எமக்காக செபிப்பவர்கள், எமக்கு உதவி செய்பவர்களுக்கும் எமது அன்பு நிறைந்த நன்றிகள். இறைவனுக்கு முதற்கண் நன்றி. சென்ற ஆண்டு தொடக்கத்திலே மிக கடுமையான ஒரு சூழல். ஆனால் அந்த ஆண்டிலே எனக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாத வாக்கு, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். பலருக்கு தெரியாது, இருந்தாலும் என்னோட உறவாக இருந்தவர்கள், நான் இந்த துக்கமான விடயங்களை யாரிடமும் சொல்லுவதில்லை. பிரதர்கிட்ட நிச்சயமாக சொல்லுவேன். எனக்கு இந்த செபம் வேணும், குலேந்திரன் பிரதர்கிட்டையும் சொல்லுவேன். அந்த சூழலில் இருந்து இந்த வார்த்தை வந்த நேரம் நான் சரியாக இந்த வறண்ட சூழல்ன்றதை ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தேன். இன்றைக்கு வந்து நிற்கிறேன். இந்த 12 மாதம் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை காத்திருக்கிறார், என்னை தாங்கி இருக்கிறார். எத்தனையோ உடையவர்கள், இடைஞ்சல்கள், கரைச்சல்களுக்கு மத்தியிலும் நான் நல்ல மனைவி என்றபடியால் அதை தாங்கி என்னோடு பயணித்தமைக்காக அந்த இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அது மட்டுமல்லாமல் பலருக்கு தெரியாது, ஒரு 4 மாதத்துக்கு முதல்
போக்கிலும் வரத்திலும் கூட இருக்கின்ற ஆண்டவர் தான். அது எனக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. எனக்கு முன்னாலேயே ஒரு ட்ரக் வந்து எனக்கு அடித்தது. மேலே இருந்தவர் என்கிட்ட கேட்குறாரு, ஐயோ ஓகேன்னு. நாங்கள் மெல்லமாக போனபடியாக உண்மையாக எனக்கு ஒரு கீறு கூடி இல்லை. ஆனால் கார் வந்து ரைட் ஓவா போனது. அப்போ நான் ஆண்டவர் அந்த நேரம் புது வாழ்வில் இருந்தபடியால், ஆண்டவரே என்னை காப்பாற்றினீரே உமக்கு நன்றின்னு அந்த அடிபட்ட நேரத்திலே நான் சொன்னேன். இது வந்து இந்த புது வாழ்வு தந்தது. ஆண்டவரே, அந்த ஆண்டவரை காட்டியதற்காக புது வாழ்வு குடும்பத்தினருக்கும் பிரதருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் இருப்பார். அது மட்டுமல்லாமல் சென்ற ஆண்டுகளிலிருந்து நாங்கள் ஆண்டவரை பற்றிய அறிவு, எம்மை பற்றிய அறிவு, நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்துவது, வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு ஒரு ஆயனாக இருந்து படிப்பித்து கொண்டிருக்கின்ற அந்த நம்முடைய வழிநடத்துவர் பிரதர் தவராஜனுக்கு இறைவன் தந்தமைக்காக அவருக்கு நன்றி கூறுகிறேன். இனிமேலும் நாங்கள் புது வாழ்விலிருந்து மாறாவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு நரகம்தான். அதுபடியாக தயவு செய்து தொடர்ந்து இதிலே பங்கு பெற்றுங்கள். நிச்சயமாக அது அந்த இறைவன் நம்மை வழி நடத்துவார். இதுவரை காலம் எங்களை வழிநடத்தின அந்த இறைவன் உங்களையும் வழி நடத்துவார். அனைத்துக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம். Praise the Lord. Thank you. Thank you, Lord, for blessing us throughout this year. Thank you for blessing us with happiness, health, wealth, prosperity, and security throughout the year. Thank you for helping me with one of my biggest goals this year, which was graduating university. Thank you for looking after my grandma, who's still able to do many things on her own despite her age. We had many hardships throughout this year, but by your grace, Lord, we were able to overcome them and still continue to see the year. So thank you for everything you have done. And I pray that the Lord blesses each and every one of us in the years to come. Thank you. Thank you, God, for keeping my family safe and healthy this year. Thank you for my grandma who continues to pray for us and supports us. Thank you for this prayer meeting and for Brother Mama and Kulendra and Brother for helping us and encouraging us and supporting us through our faith. I thank God for all of the blessings and miracles that He gave us this year and for all the miracles that He will continue to give us in the next year. Praise the Lord. இந்த ஆண்டு முழுவதிலும் ஆண்டவர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்ததற்காக நன்றி கூறுகின்றேன். எங்களுக்கு கிடைத்த சந்தோஷமான தருணங்கள், மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி கூறுகின்றேன். அதுபோல எங்களுக்கு வந்த சோதனைகள், போராட்டங்கள், இழப்புகள் மத்தியிலும் எங்களை ஆண்டவர் திடப்படுத்தி தன்னுடைய வார்த்தையால் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி கூறுகின்றேன். முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தவராஜா பிரதர் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் வார்த்தை மூலம் ஒவ்வொரு கிழமையும் தன்னுடைய வார்த்தை மூலமும் வழிபாட்டின் மூலமும் எங்களை ஆண்டவரின் பாதையில் வழிநடத்தி விசுவாசத்தில் பலப்படுத்தி ஆண்டவரின் வார்த்தையின் அறிவை கூட்ட எங்களுக்கு வேதாகம பகிர்வு, அதோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொலைபேசி தியானம் கேட்பதும் அவருடைய மறையுரைகளை கேட்பதும் நாங்கள் ஆன்மீகத்தில் என்றும் போல மகிழ்ச்சியாக செழிப்பாக பசுமையாக இருக்க அவருடைய இந்த புது வாழ்வு வழிபாட்டின் மூலம் நாங்கள் எந்த கவலையிலும், நான் இது ஒரு வார்த்தையை சொல்லணும் என்று சொல்லல, நான் அதை சுவைத்து அனுபவித்து வாரன். அதுக்காக அவருக்கும் அவருக்கு துணையாக இருக்கிற அவருடைய மனைவி மகனுக்கு நன்றி கூறுகின்றேன். அதுபோல எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சகோதரன் குலேந்திரன் பிரதர் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். அவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமின்றி தன்னுடைய அனுபவங்கள் வாயிலாக எங்களை வழிநடத்தி வருகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். இனிமாய் நான் புது வாழ்வில் இணைந்த அந்த நேரத்தில் எங்களுக்கு மறையுரை ஆற்றிய டீக்கன் ரோயண்ணா அவர்களுக்கும் என்னுடைய தாயாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகின்றேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். இன்னும் இந்த வருடம் என்னுடைய மகளும் மகனும் யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பண்ணியிருந்தார்கள்.
நன்றி கூறுகின்றேன் ஆண்டவருக்கு. அதற்காக விசேஷமாக மகள் அவருடைய இன்டர்ன்ஷிப்புக்காக 3 மாதம் உகண்டா போயிருந்தா. எல்லாரிடம் மன்றாடும்படி கேட்டிருந்தோம். ஒவ்வொரு நாளும் தங்கள் ஜெபத்தில் மன்றாடி எல்லா அன்பு உறவுகளுக்காகவும் என் புதுவாழ்வு குடும்பங்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று மன்றாடுகிறேன். மலரப்போகின்ற அந்த புது வருடம் உங்கள் எல்லோருக்கும் அன்பும் சமாதானமும் நிறைந்ததாக ஆண்டவர் உங்கள் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமென்று என்னுடைய குடும்பம் சார்பாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நிற்கின்றேன். நன்றி. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொன்ன தேவன் இந்த ஆண்டும் என்னையும் என் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தார். இந்த ஆண்டிலே பேரிச்ச மரமாக வாழ்வீர்கள் வளர்வீர்கள் என்ற நல்லொரு ஆவிக்குரிய செய்தியை இதே இடத்தில் நாம் எல்லோரும் கேட்டிருந்தோம். அந்த செய்தி என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் இருந்தது. வறண்ட சூழலிலும் பால நிலத்திலும் அந்த பேரிச்ச மரம் அதிக சுவையையும் பெருக்கத்தையும் கொடுத்தது மட்டுமல்லாமல் பசுமையாக இருந்தது என்று நாம் பார்த்தோம். அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் நோய், பலவீனம், பற்றாக்குறை, நெருக்கடி என்று பல பாலைவனங்கள் வந்தாலும் பசுமையான அழகிய பார்வைக்கினிய ஒலிவ பழங்களை கொண்ட ஒலிவ மரம் என்பது என் தேவன் எனக்கும் என் கணவருக்கும் எங்கள் அன்றுக்கும் இட்ட பெயர். அப்படியாக தேவன் எங்களை ஆசீர்வதித்தார். முக்கியமாக எனது கணவனின் சகோதரியின் மகளுக்கு நல்லொரு வேலை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்தோம். தேவன் நல்லொரு வேலையை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த வேலையோடு படிக்கக்கூடிய நல்லொரு சூழ்நிலையும் கொடுத்தார். திருமணமான மகளை கூடிய கதியிலே வெளிநாட்டில் உள்ள கணவரிடம் கொண்டே சேர்த்ததும் அல்லாமல் அந்த இடத்திலும் அந்த மகளுக்கு நல்லொரு வேலை வாய்ப்பை தேவன் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். என் தேவன் என்னையும் என் கணவரையும் ஆசீர்வதித்தார். எங்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்தார், வேலை செய்ய பலன் தந்தார், எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றினார். ஆகவே என் தேவனுக்கு நானும் என் குடும்பமும் மனதார நன்றி செலுத்துகின்றோம். நன்றி. ஆண்டவர் சொன்னதை செய்வார், திட்டமிட்டதை நடத்தி முடிப்பார், கூறிய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இவற்றை எவ்வளவு பேர் நம்புகின்றோம்? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டங்கள் செயல்படுவதை இந்த புது வாழ்வுக்கு என்னை அழைத்து என்னை பல வழிகளில் பலவேர் வழியாக ஆசீர்வதித்து வழி நடத்தி விசுவாச பாதையில் பயணித்து கொண்டு செல்வதை என் ஆன்மீக வாழ்வில் உணர்கின்றேன். சங்கீதம் 20:4 உமது மன விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கடந்த வருடத்தில் கிடைத்த வாக்கு தத்தங்கள் என்னுள்ளே என் குடும்பத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்புகின்றேன், விசுவசிக்கின்றேன். அவ்வாறே என் உள்ளத்தை மகிழச் செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி தொடர்ந்தும் இந்த புதுவாழ்வு குடும்பத்துடன் இணைந்து நம்பிக்கையோடு செபிப்பேன், மகிழ்வோடு பணி செய்வேன். யாத்திரையாகவும் 17:14 இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது, நான் பார்த்து கொள்கின்றேன் என்றார். அதே போல என்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போன நேரங்களில், மனக்கவலை அலைமோதிய நேரங்களில், ஆபத்து விபத்துக்களை சந்தித்த வேளையில், குறிப்பாக பயண வேளைகளில், வாகனங்களை ஓட்டும் வேளையில் பிரச்சனைகளை சந்தித்து எவ்வாறு விடுதலை பெறுவேன் என்ற மன போராட்டங்களில், கஷ்டமான சூழ்நிலைகளில், கலங்கிய வேளையில், நோயின் படுக்கையில், துவண்ட வேளையில், இழப்புகளின் மத்தியில், மகளே கலங்காதே, இதோ உன்னுடன் நான் இருக்கின்றேன், என்னை அணைத்து ஆறுதல் கூறி தூய ஆவியானவர் எனக்குள்ளே செயலாற்றினார். மன அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி தந்து என்னோடு பயணித்தார். ஆண்டவருக்கு நன்றி. குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு மன்னித்து ஏற்றுக்கொண்டு பகிர்ந்து வாழ ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் செயலாற்றினார், ஆசீர்வதித்தார், வழி நடத்தினார். ஆண்டவருக்கு நன்றி. அவ்வாறே எம்முடைய தொழில்களை ஆசீர்வதித்து எங்களுடைய ஊதியம் களஞ்சியம் குறைவுபடாமல் ஆசீர்வதித்தார். பிள்ளைகளின் படிப்பு திட்டங்களை நிறைவேற்றி ஆசீர்வாதமான வேலைகளை கொடுத்து
அவர்களையும் ஆசீர்வதித்தார். எங்கள் தேவைகள், குடும்ப தேவைகள் அனைத்தையும் கண்டுணர்ந்த ஆண்டவர் அவற்றை அற்புதமாக சந்தித்தார். பொருளாதார தேவை, உடல் தேவை, எம்மை சார்ந்தவர்கள் தேவைகளை அனைத்தையும் கைகூடும் அளவுக்கு எப்போதும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றினார். ஆண்டவருக்கு நன்றி. என்னுடைய ஆன்மீக பாதையில் நிறைய ஆசிர்வாதங்களை பெற்றுள்ளேன். சகோதரர் தவராஜன் இறைவார்த்தை மூலம் எமக்கு தரப்பட்ட மறையுரை போதனைகள் மூலம் தொலைபேசி தியானம், பணியாளர் ஒன்றுகூடல், கருத்தரங்கு, குணமாக்கல் வழிபாடு, செயின் பிரேயர், தனிப்பட்ட செபங்கள் எம்மை பொன்னை புடமிடுவது போல எம்மை உருமாற்றி எம்மை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி எங்களை சிந்தித்து தியானிக்க எம்மை இந்த புது வாழ்வு மூலம் எங்களை ஆன்மீகத்தில் வளர்த்தெடுத்தார். அவருக்கும் ஆண்டவரின் மூலம் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். சிறு வயதிலிருந்து திருப்பலியில் கலந்து கொண்டு வருகின்றேன். கத்தோலிக்கர் கட்டாயமாக திருப்பலியில் பங்கு பெற வேண்டும். மரபு வழியாக கற்பிக்கப்பட்டு வந்த திருப்பலி செபங்களை சொல்லி எம்முடைய கடமைகளை நிறைவேற்றி வரும் கிறிஸ்தவர்களாக எம்மை எண்ணி திருப்தி அடைந்திருந்தோம். ஆனால் இன்று புது வாழ்விலே சகோதரர் தவராஜன் திருப்பலியும் செப வாழ்வும் என்ற தலைப்பில் திருப்பலியின் முக்கியத்துவம், அதில் நடைபெறும் ஒவ்வொரு சடங்கின் ஒழுங்குமுறையும் கருத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் மிகவும் ஆழமாகவும் விவரமாகவும் எப்படி அவற்றை எம் தியானங்களில் தியானிக்க வேண்டும் என்று போதித்தார். அது எமக்கு ஆன்மீக வாழ்வுக்கு மிகவும் உதவியாக இருப்பதால் இன்று திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது பாடமாக்கப்பட்ட செபங்களை சொல்லும் போதும் உள்ளத்தில் உணர்ந்து பக்தியோடு போற்றி துதித்து ஆராதனை செய்து உணர்வோடு கலந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவரின் பேரால் அவருக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் எமக்கு என்ற சுயநலத்தோடு எம் தேவைகளை மட்டுமே நோக்கமாக கொண்டு எம் செபங்கள் அமைந்தன. ஆனால் இன்று எமக்காக செபிப்பதை விட மற்றவர்களுக்காக, மற்றவர்களின் தேவைகளுக்காக, அவர்களின் நோயின் குணப்பாக்குதலுக்காக, நல்ல வாழ்வுக்காக செபிக்கும் நல்ல செப வீரர்களாக எம்மை உருவாக்கி அதனால் எம்மை மன அமைதியும் திருப்தியும் சந்தோஷமும் ஆழமான விசுவாச நம்பிக்கையையும் எம்மில் வளர்த்து கொண்டிருக்கும் ஆண்டவருக்கும் நன்றி. இறுதியாக எல்லாவற்றையும் திறம்பட நடத்தும் எம் ஆயன் வழிகாட்டி தந்தைக்குரிய அன்போடு செயலாற்றும் எம் சகோதரர் தவராஜனுக்கும் எம் ஆன்மீக வழியில் எம்மை வழிப்படுத்தும் சகோதரன் குலேந்திரன் அவர்களுக்கும், ஆன்மீக பயணத்துக்கு உதவியாக இருந்த சகோதரி வயலட் ஆண்டி அவர்களுக்கும், டீக்கன் ரோய் அவர்களுக்கும், சக பணியாளர்கள், விசுவாசிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மனிதனோ உள்ளத்தை பார்க்கிறான், தேவனோ எங்கள் உள்ளத்தின் மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி கூறுகிறேன். கடந்த ஆண்டில் எனக்கு நன்றி சொல்ல வர முடியவில்லை, எனக்கு சுகீனமாக இருந்தது. ஆகவே அது சரியான ஒரு விண்ணப்பம் ஒன்று. எனது மகனுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கிடைத்து சென்ற வருடம் திருமணம் நடந்து முடிந்தது. அதற்காக இந்த வேளையில் நன்றி கூறுகிறேன். இந்த புதிய ஆண்டிலும் 24ஆம் ஆண்டு தேவன் ஒவ்வொரு மாதங்களையும் தனது கரத்தினாலே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்தார். ஆனாலும் எங்களுக்கு பயணங்கள் கிடைத்தது. வெளிநாடு செல்ல, இலங்கை செல்ல நான் போனேன். என் மகளுடன் சுகமே போய் சுகமே வந்தேன். அதே போல சென்ற மாதம் எனது கணவனும் ஒரு மகளும் போயிருந்தார்கள். அவர்களும் சுகமாக போய் சுகமாக இந்த இடத்துக்கு வர ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதுவாழ்வு அருங்கொடை என்று தொடங்கிய காலத்திலிருந்து இந்த வழிபாடுகளுக்கு சென்று ஆண்டவரை பற்றி அறிவதற்குரிய ஆற்றல் சக்திகளை இந்த அருங்கொடை புதுவாழ்வு எங்களுக்கு தந்தது. இந்த புதுவாழ்வில் இருந்து நாங்கள் எங்களுடைய ஆன்மீகங்களிலே செல்லும் போது பல தடைகள், பல மனவருத்தங்கள், மகிழ்ச்சி வரும், துக்கம் வரும், எல்லாம் மாறி மாறி வரும். ஆனாலும் அதை கடந்து செல்வதற்குரிய வழிகளை இறைவன் மனமாற்றம், மன்னிப்பு என்ற 2 வார்த்தைகளினால் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார்.
அதற்காக இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இன்னும் எங்களோடு ஆன்மீகத்தில் பயணிக்கிற ஒவ்வொரு சகோதரங்களுக்காக நன்றி கூறுகிறோம். ஒவ்வொருவரும் எங்களை தாழ்ந்து போகாமல் எங்களை தூக்கி எழுப்பி தட்டி அப்படி நடவுங்கள் இப்படி நடவுங்கள், உங்களுக்காக மன்றாடுகிறோம், உங்களுக்காக ஜபிக்கிறோம், உங்களுக்காக அதை செய்கிறோம் என்று சொல்லி எங்களை ஊக்குவிக்கிறார்கள். அதற்காக ஆன்மீக எல்லா ஊழியர்களுக்காகவும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். விசேஷமாக தவராஜன் ஆயனாக இருந்து எங்களை ஒரு மந்தையை எப்படி தேவன் வழி நடத்துகிறாரோ அதுபோல வழி நடத்தி வருகிறார். அதற்காக நன்றி. அதோடு இணைந்து அவருடைய சகோதரன் கொடுக்கிற குலேந்திரன் அவர் கொடுக்கிற சகோதரன் செய்திகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டிலே இறைவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி கூறி இந்த புதிய வருடத்தை எங்களுக்கு தரப்போகிறார். அதற்காக நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. எங்களுக்கு இந்த முறை திருமணமாகி 30 வருடங்கள். நாங்கள் கல்யாணம் முடித்த டைமில் தமிழ் பங்கில் நடந்த திருமணங்களில் கிட்டத்தட்ட 60% திருமணங்கள் டிவோர்ஸில் இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கத்தக்கதாக எங்களை கடவுள் எங்களுடைய அர்ப்பணிப்புகள் மூலமாக நாங்கள் கடவுள் எங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு ஒரு குடும்பமாக நிற்க வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் தந்தையினுடைய அரவணைப்பும் இயேசுவின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலுமாக இருக்கிறது. அப்படியாத்தான் நாங்கள் இந்த நிலையிலே எப்படி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். மற்றதான் இது மகனுடைய வேலை விஷயமாக நாங்கள் தொடர்ந்து நானும் மனைவியும் ப்ரே பண்ணி கொண்டிருந்த நாங்கள் அவருக்கு எங்களோட வீட்டுக்கு கிட்ட ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை கிடைக்க வேணும் என்று அது எங்களுக்கு அது கைகூடி இருக்கின்றது. அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றது எங்களோட வீட்டில் ஒரு தேவைக்காக நாங்கள் தொடர்ந்து மன்றாடினோம். அந்த தேவையும் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றது நமது வேலை இடத்துல எமக்கு ஒரு சூப்பர்வைசர் என்ன வேலை செய்தாலும் நாங்கள் செய்கிற வேலை சரியில்லை என்று சொல்லி நடுக சொல்லுவான். ஆனால் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை. ஆனால் நான் நடுக மண்டாடி கொண்டிருப்பேன், தூய ஆவியானவரே நீர் தான் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜர் நாங்கள் செய்கிற வேலையை பார்க்க வேண்டும். இப்போ நாங்கள் தூய ஆவியானவரை கூவி அழைத்த பொழுது நானே எதிர்பார்க்கவில்லை. அன்று ஒரு நாள் நான் மண்டாடி போட்டு நிற்கக்குள்ள பின்னால் திரும்ப அந்த மேனேஜர் என்ன பின்னுக்கு நிற்கிறேன். இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த பொதுவாளுக்கு வந்தபடியாகத்தான் நான் தூய ஆவியானவரை அழைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றுக்கொண்டேன். இதை விட வேறு நிறைய நன்மைகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கலங்காதே திகாதே நான் என்று முன்னோடு என்று சொன்ன தேவன் இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய இவ்வளவோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதே வேளையிலே அம்மாவையும் மாமியையும் நல்வழியில் நடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி. அதேவேளை பிரதர் தவராஜனுக்கும் பிரதர் குலேந்திரனுக்கும் நன்றி கூறுகிறோம். விசுவாசத்தில் எங்களை பலப்படுத்துவதற்காக இன்னும் இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகள். இறைவனுக்கு நன்றி. இந்த ஆண்டு முழுக்களும் எங்களையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்தியதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். சென்ற 6ஆம் தேதி பெரிய விபத்திலிருந்து என் ஆண்டவர் காப்பாற்றினார். காலையில் எழுப்பி செவன் சொல்லிட்டு போகும்பொழுது அந்த செவன் தான் என்னை காப்பாற்றினு நான் நம்புகிறேன். ஒரு மயிரிழையில் என் உயிர் தப்பினது. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. இறைவார்த்தை மூலம் நாங்கள் சரியான பாதையில் நடக்க ஆண்டவர்களை வழிகாட்டுவதற்காக அந்த ஆயனை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல் இங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டும். எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே எல்லாம் மன்றாடி நன்றி சொல்லுகிறேன். ஆமென். சென்ற வருடம் எனக்கு நன்றி கூறுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதனால் மிகவும் கவலைப்பட்டேன். ஆனால் இந்த வருடம் எனக்கு கிடைத்ததுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. சென்ற வருடமும் ஒரு மிகப்பெரிய சர்ஜரி, இந்த வருடமும் ஒரு மிகப்பெரிய சர்ஜரி. ரெண்டிலேயும் இருந்து என்னை பலப்படுத்தி கடவுளை எனக்காக சபித்த அனைவருக்கும் நான் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரத்திலே ஒரு பாடல் சொல்லுவது போல என்னை தாங்கி நிறுத்தின கரங்கள் இயேசுவின் கரங்கள், என்னை தூக்கி சுமந்த புயங்கள் இயேசுவின் புயங்கள். அதே போல் என்னை பலப்படுத்தி என்னை மீண்டும் வேலைக்கு செல்வதற்கு எனக்கு திறன் தந்து
என் நோய்களை எல்லாம் சுகமாக்கி எனக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. விடியப்புறம் ஒலிம்பியக்கு 1000 பிரச்சனைகளோட ஒழும்புவோம் தலைக்கில். ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனையோட தேவையில் அறிஞ்சு 4:30 மணிக்கு பிரதர் எங்களுக்கு சபம் போட்டுருவார். அதில் போட்டிருக்கும் வசனம் எங்களுக்கு வரும். உன்னை கைவிட மாட்டேன், கலங்காதே திகையாதே, உன்னோடு இருப்பேன், உன்னை வெக்கப்பட்டு போக விட மாட்டேன் என்று எங்களுக்கு கடவுள் தார பலத்தை அவர் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களை நினைக்க வச்சு, அந்த வார்த்தைகளை எங்களை நினைக்க வச்சு, அந்த வார்த்தைகளுடன் நாங்கள் ஒழும்பி எங்களை நாளாந்த கடமைகளை செய்வதற்கு எங்களை வழிநடத்தும் எங்கள் பிரதருக்கு மிகவும் நன்றி. இந்த சபவாழ குடும்பத்துக்காக எனக்கு மிகவும் மிகவும் நன்றி. என்ற நான் இந்த சர்ஜரி டைமில் தான் நான் உணர்ந்து கொண்டேன் எவ்வளவு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு பேர் என்னை கேட்டுச்சினோம்னு சொல்லி. அதற்காகவும் நன்றி. சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் எனக்கு சுயினமாக இருந்த நேரம் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். அது கடவுளுக்கு நன்றி. பிள்ளைகள் படிப்பதற்கு தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்திருக்கிறார். பெற்றோருக்கு படிந்து நடக்கக்கூடிய அந்த பக்குவத்தையும் கடவுள் பிள்ளைகளை வழி நடத்துகிறத பார்க்குறோம். அதுக்கும் கடவுளுக்கு நன்றி. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற மனைவிக்கு அவருக்கு நல்ல பலனையும் நல்ல சுகீனமாக இருந்த நேரங்களில் இப்போ நல்ல சுகத்தையும் கொடுத்துருக்கிறார். அதுக்காக நன்றி. எங்கள் தேவைகள் அனைத்தையும் இந்த புது வாழ்வில் எங்களுடைய தேவைகளை தாங்கிக் கொள்கிற ஜெபத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். முக்கியமாக பிரதர் தவராஜா பிரதருக்கும் பிரதர் குலேந்திரன் அவர்களுக்கும் எங்களை தொடுகிற ஒவ்வொரு செய்திகளுக்கும் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். சங்கீதம் 33:18 சொல்லுகிறது, மாபெரும் சபையில் அவருக்கு நன்றி கூறுங்கள், திரளான மக்களிடையே அவர் புகழை எடுத்து கூறுங்கள் என்று. ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி கூறுறோம். இந்த வருடம் முழுவதும் பலவிதமான இன்னல்களின் ஊடாக ஆண்டவர் எங்களை வழி நடத்தினார். எங்களை சோர்ந்து போக விடவில்லை. முக்கியமாக எனக்கும் என் கணவருக்கும் வந்த பெரிய நோயிலிருந்து சுகம் தந்தார். 6 மாதங்களாக என்னுடைய கை தூக்க முடியாமல் இருந்தது. ஆண்டவர் எனக்கு பெரிய அளப்பரிய சுகம் கொடுத்தார். அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மற்றும் என்னுடைய பிள்ளைகளிட படிப்பில் அவர்களோடு கூட இருந்தார். பிராயனுக்கு என்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு கோஆப் கிடைக்கணுமென்று ப்ரே பண்ணன். ஆண்டவர் அது கிடைக்க உதவி செய்தார். அதற்காக அவருக்கு நன்றி. மற்றும் எங்களுக்கு ஃபைனான்சியலாக பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு சோர்ந்து போக விடாமல் எங்களை தூக்கி காத்து கொண்டார். அதற்கு அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். நானும் என்னுடைய சகோதரி பக்ஸல் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் ஒரு தரம் காரில் டிரைவ் பண்ணி கொண்டு போக்கல ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று வர பார்த்தது. ஆண்டவர் ஒரு மயிலிடையில் எங்கள் 2 பேர் உயிரையும் காப்பாற்றினார். அதுக்காக அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்னுமாக எங்களை ஆன்மீக வாழ்வில் நடத்துகிற சகோதரருக்கும் எங்களுக்காக ஆல்வேஸ் ப்ரே பண்ணுற எங்களுடைய எல்லா சகோதரர்களுக்காகவும் நன்றி. I thank God for everything that He has done for me and my family this year and all His blessings. He has truly shown me that I can do all things through Him and with Him. And this year especially, He has helped me graduate high school and get into a program in university that I wanted to. And He helped me and protected me adjust living alone in a different province without my family. But He still gave me 2 supporting parents from far away. And I thank God for His word, especially when I am discouraged and alone. குறிப்பாக ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு கணப்பொழுதும் ஆண்டவர் என்னை, என் மனைவியை, எங்கள் பிள்ளையை ஆண்டவர் சகல வழிகளிலும் சகல தேவைகளிலும் தாங்கி வழி நடத்துகிறார். இது மிக உண்மை. அது மட்டுமல்ல, இந்த வருடம் எனக்கு திடீரென்று சொல்லி முகம் கொடுக்க முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சிக்கலுக்கு நான் மாட்டுப்பட்டிருந்தேன். ஆனால் அந்த நேரம் ஒரு கணம் நான் கலங்கி இருந்தாலும் உடனடியாக என்னை சுதாரிக்கக்கூடிய இருந்தது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவும் அந்த வார்த்தையில் இருந்த அந்த நம்பிக்கை. நான் நினைக்கிறேன், நான் கொடுக்குற சில செய்திகள் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் பிரதிபலிப்பு. அந்த பிரச்சனைகள் வாரோது எப்படி நான் கடவுளை அணுகிறேனோ
அதையே நான் என் வாயால் சொல்வதற்கு ஆண்டவர் வைக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். நானே உன்னை என்றென்றும் பெருமைப்படுத்துவேன் என்ற வாக்கு தத்துவத்தின்படி இந்த ஆண்டு முழுவதும் என்னையும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் அனைத்து உறவுகளையும் ஒரு தீங்கும் அணுகாமல் கண்ணின் மணி போல் தன் சிறகின் கீழ் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி. நான் கடந்து வந்த கரடு முரடான பாதைகளை திரும்பி பார்க்கும்போது அதில் இருந்து என்னை மிக அழகாக பாதுகாத்து கரம் பிடித்து வழி நடத்தி இன்று மன நிறைவான ஆசீர்வாதங்களோடு வாழ வைத்து கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி. நான் இவ்வுலகில் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவரின் மகா பெரிய இரக்கமும் கிருபையும். எனக்கு செய்த சகல விதமான நன்மைகளுக்கும் இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகள். மற்றும் பல வருடங்களாக வழிபாட்டுக்கு வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் பிரதர் குடும்பத்துக்கு நன்றி சொல்ல நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். நான் மிகவும் பாக்கியம் செய்தனான் என்று நினைக்கிறேன். பிரதருக்கும் ஜூடிக்கும் ஐசாக்குக்கும் மனமார்ந்த நன்றிகள். சர்வலோகத்துக்கும் அதிபதியான இறைவனுக்கு கூடான கூடி நன்றி. எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் கூடான கூடி நன்றி தகப்பனே. எனக்கு தந்த பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், என் சகோதரங்கள், என் உறவுகள், என்னை தூக்கி என்னை அரவணைத்து இந்த நிலையில் நிற்க செய்த சகலருக்கும் நன்றி. நான் தம்பியோடு தான் சொல்லுவேன் தவராஜாவை, தம்பி நான் என்ன இக்கட்டான நேரத்திலும் எனக்கு தொலைபேசி மூலம் எனக்கு ஆறுதல் தரும் தம்பிக்கு நன்றி. சகோதரன் குலேந்திரன் வழிபாடு வைக்கிறது எனக்கு நல்ல விருப்பம். அவர் பேச்சு பார்த்த மாதிரி தான் எங்களோட கதைக்கு மாப்பிள்ள தான் அவர் எங்களுக்கு வழிபாடு அமைச்சு தருவார். அவருக்கு நன்றி. அவற்ற குடும்பம், அவற்ற மனைவி, பிள்ளைகளுக்கு அவைகளை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். மற்றது நான் நடுகளும் ஜோடியையும் தம்பியை நினைக்கிறேன். அவர் படித்து இவ்வளவாக இருந்தும் தன் நேரத்தை செலவழித்து இந்த தம்பி ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்காக எங்களை மகிழ்விச்சு எங்களோட குரலுக்கு ஏற்ற மாதிரி அந்த தாளத்தை போட்டு எங்களை சந்தோஷப்படுத்துகிற தம்பியை வைக்க நன்றி. மற்றது எனக்கு ஆறுதலாக வயலில் தண்டி நடுகளை என்னோட கலைச்சு கொள்ளுவா. அவளுக்கு நன்றி. அவள் வயதாக இருக்கிறதால வர முடியவில்லை. மற்றது நான் நினைக்கிறேன், நான் தான் முதல் வந்தேன் நினைக்கிறேன் கூட்டத்துக்கு. 1993ஆம் ஆண்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் இந்த மைக்க பிடிக்கலை நான். இப்போ போன வருஷம்தான் எனக்கு இந்த வரப்பிரசாதம் கிடைச்சிருக்குது. அதோட இந்த நிறைய ஆண்டவர் துன்பத்தை தந்து அவரை நெருங்க வச்சிருக்கிறார். என்ன நான் முந்தி வேலை, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், எனக்கு நேரம் இல்லை. பைபிளை நான் தூக்குறேன் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் நான் பைபிளையே தூக்குறேன் இல்லை. சவத்துக்கு வர்றது, ஓடுறது, வேலையை போகிறது, 7 நாளும் வேலை கடமைகளை செய்ய எனக்கு நிறைய வல்லமையை தந்த இறைவனுக்கு கூடான கோடி நன்றி. இப்போ தான் நான் பைபிள் வாசிக்கிறேன். இப்போ நான் விடிய எழுப்பினோடனே பைபிள் வாசிக்கிறேன். மற்றது நான் சென்ற வருஷம் ஹைவேயில் வேலையால் வந்து கொண்டிருந்தேன். நான் 3 கார் அடிபட்டு 4வது காரின் பஸ் அடித்து எனக்கு முன்னால் வந்த கார் எனக்கு முன்னால் எரியுது. எனக்கு ஒன்றுமே நடக்கலை. என் ஆண்டவரை இன்னி ஒன்றுமே அந்த ஆக்கள் ஓடி வந்து என்னை தூக்கி தோற்றக்காரன் என்னை தூக்கி கொண்டு போய் தன் ரோக்களை குளிர் அப்போ என்னை ஏற்றி கொண்டு போய் பிள்ளைகள் சொல்லணும், அம்மா ஓகேயோ வரட்டோ வேண்டோ. ஹைவே எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சுது. ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை. என் உடம்பில் ஒரு வருத்தமும் இல்லை. நான் எமர்ஜென்சி போய் அவையெல்லாம் செக் பண்ணி என்னை விட்டுட்டினோம். அதுக்கு நன்றி. மற்றது என்ன பரிசுத்த ஆவியின் வல்லமையாக இப்போ தான் நாங்கள் உணர்கிறோம். இந்த வழிபாடுகள் மூலம் நாங்கள் இப்போ ஆழமாக எங்களுக்கு சிந்திக்கிற உணர்வை தந்தது தம்பி தான். நான் அடிக்கடி ஊருக்கு போவேன். என்ன இந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் என் லக்கேஜுக்கோ எனக்கு பக்கத்தில் யாரோ ஒரு நல்லவே வந்துடுவினோம்.
வந்து வடிவாக கதைச்சு ஐயோ நீங்கள் ஆக்கி தனியாக போறியல் வாரியல் இன்னும் உங்களுக்கு பயம் இல்லையோ? நான் என்ன பயம், என்னோட ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு பயமும் இல்லை. நான் தனியாக போய் என் அலுவலை பார்த்து முடிக்க எனக்கு என் ஆண்டவர் என்னை தூக்கி சுமந்து கொண்டு வரார். மற்ற இந்த துன்பங்களின் மூலம் நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு நிறைய துன்பங்களை தந்து ஆண்டவருக்கு கிட்ட நான் போகக்கூடிய ஒரு இதை எனக்கு தந்திருக்கிறார். அதுக்கு நன்றி. நான் இப்போ நன்றி மட்டும்தான் சொல்கிறேன். நான் என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம், அதுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு நான் என்று முடித்துக்கொள்கிறேன். சென்ற ஆண்டு எனக்கு கிடைத்த வாக்குத்தத்தம், நீ உயர்வாயே என்று தாழ்ந்து போக மாட்டாய். அந்த வாக்குத்தத்தம் மாதிரி என் வாழ்க்கையிலையும் என் பிள்ளைகள வாழ்க்கையிலையும் கடவுள் நிறைய உயர்வுகளை தந்திருக்கிறார். அவர்களுக்கு நல்ல கல்வி அறிவு, நல்ல ஞானம், நல்ல குடும்ப உறவுகளை கொடுத்திருக்கிறார். சென்ற ஆண்டு என் மகளுக்கும் திருமணம் நடைபெற்றது. நான் எதிர்பார்க்கையில், ஆனால் நான் பிரதர்கிட்ட கழிச்சிட்டு போயிட்டு ஒரு கிழமையில் திருப்பி வந்து பிரதர்கிட்ட சொன்னேன், என் மகள் திருமணத்துக்கு சம்மதித்திருக்கிறா, எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாண்டு. அதெல்லாம் நல்ல சிறப்பாக நடைபெற்றது. எனக்கு பேர குழந்தைகள் நல்ல குழந்தைகளை தந்திருக்கிறார்கள். அதோடு எனது பேத்தி பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறார் இப்போ இந்த வருஷம். எல்லாத்துக்கும் கடவுளுக்கு நன்றி. எனது மனதின் விருப்பங்களை எல்லாம் கடவுள் நிறைவேற்றி வருகிறார், நிறைவான நன்றி. அதை விட என்ற கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தார். தாழ்மையில் இருந்த என்னை நன்றி சொல்ல வைத்தார். எல்லாவற்றிற்கும் இறைவனுக்கு நன்றி. எங்கள் பிரதர் தவராஜனுக்கும் குலேந்திரன் பிரதருக்கும் மற்றும் இந்த சபக்குழு என்னை தாங்கி நின்ற எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி. இறைவனுக்கு நன்றி. நான் நோயினால் வருத்தப்பட்ட நேரத்திலும் மனம் கலக்கமுற்று என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த நேரத்திலும் கடவுள் என்னோட இருந்து என்னை சுகப்படுத்தி பலப்படுத்தி என்னை திடப்படுத்தி என்னை நிலைநிறுத்தி வைத்த ஆண்டவருக்கு கூடான கோடி நன்றிகள். போக்கிலும் மரத்திலும் எங்களை பாதுகாத்து சகல இடர்களிலும் இல்லட்டுகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பயணம் செய்து எங்களை வழிநடத்தி வருகிற இறைவனுக்கு, அவர் இன்னும் இவ்வளவும் மட்டும் செய்தவர் இனியும் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரோடு கூட இருந்து அவருக்கு நன்றி கூறுகிறேன். முடிந்ததென்று நினைத்தேன், இது முடிவல்ல ஆரம்பம் என என்னை தேற்றி என்னோடு உடன்படிக்கை செய்து என்னை மறவாமல் நினைத்து இவ்வருடத்தில் எனக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து பூரண விடுதலை தந்த இயேசுவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்னும் என்னை இந்த வழிபாட்டிற்கு அழைத்து வந்த தர்சினி பிலிப் அவர்களுக்கும், எனக்காக தினமும் எனக்கு செப உதவி தேவைப்பட்ட போதெல்லாம் எனக்காக செபித்த சகோதரன் தவராஜன் அவர்களுக்கும், இன்னும் தொடர் சங்கிலி குழுவில் எனக்காக செபித்த அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். இன்னும் உங்களை தினமும் என்னுடைய செபத்தில் நான் நினைவு கூறுவேன். என்னையும் நீங்கள் தினமும் உங்கள் செபத்தில் நினைவு கூறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் ஒரு பாவி. நெடுங்காலம் நான் நினைத்த கனவுகள் பல பலிக்க வைத்தாய். அதற்காக உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இந்த வருடம் எங்கள் குடும்பத்தை கண்மணி போல காத்து இடைச்சி தீரி, அதற்காக நன்றி. இந்த வருடம் என் மகனின் கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. நல்ல மருமகளை தந்தீர். அவருக்கு ஒரு வீடு வாங்குவதற்கு வசதி செய்து தந்தீர். அதற்காகவும் உமக்கு நன்றி. இந்த புது வாழ்வு குடும்பத்தை தந்தீர். அதற்காகவும் நன்றி. நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் எங்கள் நடத்தையில் நாங்கள் முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு வாழ எங்களுக்கு கிருபை பூந்தலும். அதுபோல் எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும், எங்கள் தொழில்களை ஆசிர்வதியும். எங்களுக்கு நோய்களை நீக்கி, நோய்கள் வருகின்றன ஆனால் உமது கிருபியால் அவை போகின்றன. மற்றும் இந்த பிறக்க போகும் வருடம் நல்ல வருடமாக எல்லா குடும்பத்திலையும் ஒற்றுமையும் சமாதானமாக வாழ எல்லாரையும் ஆசிர்வதியும். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார் என்ற வாக்குக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்திலும் எத்தனையோ பிரச்சனைகள் பிளவுகள் வந்தபோது அவர் மேல் நாங்கள் பாரத்தை வைத்து காத்திருந்த போது இறைவன் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாள். எங்களுக்கு தந்த மருமக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவளோட கூட இருந்து என்றும் எப்போதும் எங்களை தாங்கி வழிநடத்துகிறாள். எங்கள் போக்கிலும் பேரத்திலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற இறைவனுக்கு நன்றி. இன்னுமாக நான் இந்த ஜெப வழிபாட்டிலே பங்கு பெற வழிக்கிட்டு 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் அது என்னென்று ஓடுனே தெரியவில்லை. ஒரு நாள் 94ஆம் ஆண்டு தான் நாங்கள் இங்கே வந்தபோது நாங்கள் தவராஜனவையோட பில்டிங்கிலே தான் நாங்களும் வசித்தோம். அப்போது ராஜினி தான் சொன்னால், சதா நீங்கள் வரலாம் தானே புது வாழ்வு கண்டு. ஆனால் நாங்கள் இலங்கையில் இருக்கிற போது நாங்கள் போகிறதில்லை. அப்போ ராஜினி சொன்னால் நீங்கள் வரலாம் தானே உண்டு. அப்போ கிறிஸ்துவாகரன் வந்து மரியோரிட்டி சர்ச்சில் பேஸ்மெண்ட்டில் அந்த கூட்டம் நடந்தது. அப்போ எங்களுக்கு இவர் வேலை போகிறதால போக வசதி இல்லை. அப்போ எங்களை சுரையை சேர்த்திக்கொண்டு போனார். அப்போ தான் நாங்கள் ஆரம்பித்து எத்தனையோ இடங்களை நாங்கள் தாண்டி நாங்கள் அந்த புது வாழ்வோடு இணைந்து பயணித்து வந்து விட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படியாவது ஒருவர் எங்களை ஏற்றி செல்ல இருப்பார். தவறான குடும்பத்தோடு நான் போயிருக்கிறேன் புது வாழ்வு வழிபாட்டுக்கு. அப்படி எல்லோரும் எங்களை சுமந்து சென்றார்கள். அப்போ அதிலே இருந்து பலப்படுத்திப்பட்டு நான் இவ்வளவு காலத்திலும் இறைவனோடு நான் கூட வர வைத்த இறைவனுக்கு முதலுக்கு நன்றி. பேருந்து இவரும் இந்த ரெஸ்டாரண்ட் வேலை செய்ததால் வர முடியவில்லை. பேருந்து அவர் டாக்ஸி வேலையை முழு நேரமாக செல்லப்பொழுது அவர் வெள்ளிக்கிழமையை கடவுள் கண்டு ஒப்பு கொடுத்தார். அதனால் நாங்கள் அவரோடு சேர்ந்து வர்றதுக்கு இறைவன் எனக்கு உதவி செய்தார். அதற்காக நான் நன்றி கூறுகிறேன். இந்த ஆண்டு எங்களுக்கு திருமணமாகி 45 ஆண்டு காலம் எங்களோட கூட இருந்து வழி நடத்தின இறைவனுக்கு நன்றி. தேவன் எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி. எங்கள் சகோதரங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். என் தங்கையின் குடும்பத்திலும் பெரிய ஒரு சோதனை வந்தது. இந்த சோதனையிலும் இருந்து நீர் அந்த தங்கையின் குடும்பத்தை பாதுகாத்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், ஆனால் நாங்கள் உங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிற போது விசுவாச கப்பல் ஒன்று செல்கிறது. புயல் வீசுகிற போதும் அலை அடித்தாலும் கடவுள் எங்களோட கூட இருக்கிறதால் தான் நாங்கள் மட்டுமாக இருக்கிறோம் என்று நான் விசுவசிக்கிறேன். ஒரு நொடி பொழுதில் அற்புதம் நடக்காதாண்டு ஏங்கிய நேரம் உண்டு. அந்த நேரத்திலும் இறைவன் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இன்னும் என் நான் எத்தனையோ பேர்கிட்ட ஜெப உதவி கேட்பேன். ஆனால் எல்லாரும் சதாக்கா நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று எத்தனையோ சௌகரியங்களை தந்த இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த புதுவாழ் பணியிலே நாங்கள் மென்மேலும் தொடர இவருடைய உடல்நிலை பாதிப்பதனாலே நாங்கள் வர முடியாமல் போய்விட்டது என்று கலங்கி இருக்கிறோம். ஆனால் இறைவன் நல்ல சுகத்தை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுனுடைய திருப்பாதத்திலே எங்கள் குடும்பத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மூவர் இறைவா உமக்கு நன்றி. எனக்கு செய்து வந்த என்ற குடும்பங்களுக்கு செய்து வந்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்மை கிருபை ஒன்றே என்று விசுவசிக்கிறோம். மூவர் இறைவா, எங்கள் வாழ்க்கையை உலகாலமும் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு துணையாக இருக்கிறீர். வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலான அற்புதம் அதிசயங்கள் எனக்கு செய்திருக்கிறீர். நாங்கள் நினையாத வேளையிலும் என்னை உன்னோடு இருந்து என்னை வழி நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு தந்த ஆன்மீக வழிகாட்டுதலுக்காக இறை மக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி. இறைவனுக்கு நன்றி. கடந்த வருடம் நான் நன்றி சொல்லியிருந்தேன். திருப்பியும் இந்த வருஷம் நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அன்னாட காரியத்துக்காக கனகாலமாக காத்திருந்தேன். அவற்றை திருமணம் இந்த இயர் தான் நடந்தது. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறேன். அதோட இந்த வருஷம் முழுதும் எங்களோட ஹெல்த்தை பாதுகாத்து எங்களோட குடும்பத்திலே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். நான் கனகாலமாக மண்டாடி கொண்டிருந்த நிறைய விஷயங்களை இந்த மார்கழி மாதம் எனக்கு தந்திருக்கிற அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்கு தந்தவர். அந்த வாக்குக்கு நாங்கள் எனக்கு இந்த கடைசி வீக்குகளில் தான் கூட நான் 5 வருஷம் 3 வருஷம் என்று மண்டாடுற காரியங்களை தந்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சபைக்காகவும் பிரதருக்காகவும் நன்றி சொல்கிறேன்.
The Lord has done a lot of amazing things this year that I want to thank Him for. I thank Him for protecting me and my family this year. I thank Him for my health. I was strong this year. I didn't get any sickness. I thank Him for my new friends and my new studies and my new school. I also want to thank Him for guiding me and helping me in the hardships and the tough times and never letting go and just showing me how much He loves me. And I just want to praise Him for always being there for me. என்னை பலப்படுத்தும் இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல்லமையை தந்த என் ஆண்டவருக்கு நன்றி. கருவறை தொடக்கம் கல்லறை வரை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கும் செய்ய போகும் நன்மைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாங்கள் நிற்பதும் நடப்பதும் சுவாசிப்பதும் அவராலே தான். அவருக்கு முன்னால் நாங்கள் கடைசியில் போய் நிற்கும்போது நான் என்ன செய்வேன் என்றால் அவர் அழுவதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவ்வளோத்திற்காக ஆண்டவர் வல்லமையான நன்மைகள் சொல்ல முடியாத நன்மைகள் செய்துள்ளார். எல்லாவற்றுக்கும் நன்றி. புது வாழ்வுக்காக நன்றி. தேங்க்யூ. அவர் எங்களுடைய மீறுதல் பொறுத்து, பிழைகள் பொறுத்து, தவறுகள் பொறுத்து, தப்புகள் பொறுத்து எங்களை வழி நடத்தின கிருபைக்காக நன்றி. என் கிருபை உங்களுக்கு போதும் என்று சொன்னவர் அவருடைய கிருபையினாலே எங்களை வழி நடத்தி தீமைகளுக்கு விலக்கி காப்பாற்றினார். அதுக்கு நன்றி. எங்களோட குடும்பத்தை தன்னுடைய கையில் உள்ளங்கையில் வரைஞ்சி காப்பாற்றி தீமைகளுக்கெல்லாம் விலக்கி தைரியம் தந்து ஊக்கம் தந்து ஃபைனான்ஸ் அது எல்லாம் கஷ்டப்படும் போது அந்தந்த நேரத்தில் ஆன் த டைம் எல்லாம் செய்து எங்களை காப்பாற்றின இறைவனுக்கு நன்றி. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதில் முன்னே வந்து நன்றி சொன்னவர்கள் முன்னே வராமலே நீங்கள் அங்கே உங்கள் இருக்கையிலிருந்து இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீர்கள். எல்லா நன்றிகளையும் இறைவன் ஏற்றிருக்கின்றார். கடவுள் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் நாங்கள் இந்த இடத்திலே வந்து இறைவனுக்கு நன்றி கூறியிருக்கின்றோம். ஆகவே மீண்டும் இந்த பாடல் வழியாக ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறி அவருடைய அருக்கரங்களிலே எங்கள் நன்றிகள் எல்லாவற்றையும் நாம் அர்ப்பணிக்கலாம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நம்ம எல்லாரும் இணைந்து ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவன் செய்த நன்மைக்காக நாம் ஒரு மனமாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த இடத்தில் வந்து சொன்ன எல்லா நன்றிகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செயலாற்றி கொண்டிருந்ததுக்காக, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக, நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக, எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நீர் உம்முடைய வார்த்தைகள் மூலம் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நற்செய்தி பணிக்காக நன்றி. இதிலே பணியாற்றுகிற எல்லாருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் எல்லாரையும் நீர் ஒன்றாக இணைத்து திருச்சபையின் ஒவ்வொரு கற்களாக நீர் எங்களை ஒன்றிணைத்து உம்முடைய நற்செய்தி பணியை நீர் கட்டி எழுப்பி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் இங்கு வந்திருக்கிறவர்கள், நேரலையில் இணைந்திருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த இடத்திலே சுகையினம் காரணமாக அல்லது மற்ற காரணங்கள் காரணமாக இங்கு வர முடியாமல் போன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே நன்றி,
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.